ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையில் இந்த காலை தியானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம வாசிக்க இருக்கிற பகுதி யோபு 32 முதல் 34 வரைக்கும். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே, அடியாளை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க. அப்பா இந்த வேளையில் உங்கள் பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எல்லா தடைகளையும் அப்பா எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் நீக்கி போடுங்க. அப்பா ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை வல்லமையாக இந்த நாளில் நீங்கள் பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட நம்ம யோபு 31வது அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்தோம். யோபு பேசின வார்த்தைகளை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். யோபு என்ன சொன்னார்னா, நான் உத்தமன், தேவனுடைய பார்வையில் நான் உத்தமனாய் தான் நான் விளங்குறேன். நான் உத்தமத்தை நான் விட்டுவிடலை. நான் என்னுடைய நீதியின் பாதையில் தான் நான் நடந்து கொள்ளுகிறேன். நான் யாருக்குமே நான் துரோகம் செய்யவில்லை என்று யோபு தன்னுடைய மறுமொழியை சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு புதிய மனிதன் இந்த 32வது அதிகாரத்திலிருந்து தோன்றுகிறான். அவனுடைய பெயர் எலியூ. இந்த எலியூ பார்த்தீங்கன்னா 32வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரங்கள் வரைக்கும் பேச போகிறார். இந்த அதிகாரங்களுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன். இந்த 32லிருந்து 34 வரைக்கும் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஒரு தலைப்பு, எலிஹூ ஸ்போக் வித்தவுட் பேஸ்லைன். அதாவது எலிஹூவின் அடிப்படை தன்மையற்ற பேச்சுகள். யாரிடத்துல எப்படி பேசுறதுனே தெரியாமல் ஒரு அடிப்படை தன்மை இல்லாமல் பேசுகிற விதமாய் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த எலிஹூன்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அங்கே இருந்த எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் இவன் வயதில் சிறியவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதன் ஒரு நல்ல ஒரு குட் லிசனர், அதாவது நல்ல கேட்கிற திறன் படைத்த ஒரு மனிதன் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த மனிதன் அங்கே யோபு எப்போ பேச தொடங்கினாரோ அது முதற்கொண்டு தன்னுடைய நண்பர்கள் பேசின வார்த்தைகள் மற்றும் இதுவரைக்கும் நடந்த எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த மனுஷன் கூர்ந்து கவனிக்கிறவராய் அவர் அங்கே தான் இருந்தார். இது வரைக்கும் அவர் மறுமொழி கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு அவர் பேச போகிறார். காரணம் என்னவென்றால், நேற்றைய தினத்தில் அவர் யோபு தன்னை உத்தமன் என்று அவர் கொடுத்த விளக்கங்களை இவர் கேட்டார். கேட்டது நிமித்தம் இவர் கோபம் மூண்டு இவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு துவங்க போகிறார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய 3 நண்பர்களும், யோபுடைய 3 நண்பர்களும் மறுமொழி கொடுக்கவில்லை என்று அவர்கள் மீதும் கோபம் கொண்டு இந்த நாளில் இந்த எலியூ பேச போகிறாரு. முதலாவது இந்த அதிகாரங்களை எல்லாம் நான் பகுதி பகுதியாய் பிரிக்கிறேன். 32வது அதிகாரம் 1லிருந்து 5 எலியூவின் தோற்றம், 6லிருந்து 14 எலியூவின் கண்டித்தல், 15லிருந்து 22 எலியூவின் கோபம். 33வது அதிகாரத்தை நான் 3 பகுதியாக பிரிக்கிறேன். 1லிருந்து 7 எலிஹூவின் நியாயங்கள், அடுத்தது 8லிருந்து 13 எலிஹூவின் யோபை மறுதளித்தல், அதாவது எலிஹூ யோபை மறுதளித்தல், 14லிருந்து 33 வரைக்கும் எலிஹூ சத்தியத்தை வெளிப்படுத்துதல். 34வது அதிகாரத்தை நான் 2 பகுதியாய் பிரிக்கிறேன். 1லிருந்து 4 எலிஹூ என்னை கவனியும் என்று குற்றம் சாட்டுதல். 5லிருந்து 37 2வது பகுதியாக நான் பிரிக்கிறேன். எலிஹூ யோபை தவறாய் புரிந்து கொள்ளுதல். இதுதான் என்னுடைய இன்றைக்கு தலைப்பு மற்றும் பகுதிக்கான தலைப்புகளை நான் சொன்னேன். இந்த மனிதன் யார் என்றதை நம்ம முதலாவது பார்க்கலாம். 32வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரத்யுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலியாளின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாகினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இங்க பார்க்கிறோம், யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். நம்ம பார்த்தோம்,
மூன்று நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, யோபு வந்து நீதிமான்னு தன்னை விலக்கி காட்டுகிறார். ஆனாலும் கூட அந்த மூன்று நண்பர்களும் மாற்றி மாற்றி நீ தான் வந்து பாவம் செஞ்சிருப்ப, நீ தான் அக்கிரமம் செஞ்சிருப்பன்னு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. கடைசியில் யோபு நேற்றைய தினத்தில் எல்லாமே அவர் வந்து பேசிவிட்டார். நான் எல்லா விஷயத்திலையும் நான் உத்தமனாக தான் இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கும் நான் வந்து ஒரு உத்தமனாய் நான் இருந்தேன், ஆண்டவருக்கு பார்வையிலையும் நான் வந்து நீதிமானாய் தான் நான் நடந்தேன், என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் நான் துரோகம் செய்யவில்லை என்று எல்லாமே சொன்ன பிறகு இந்த மூன்று நண்பர்களும் வந்து அமைதியாய் அவர்கள் வாயை மூடிவிட்டார்கள். அந்த சமயத்தில் தான் இந்த மனுஷர்களே மறு உத்தரவு கொடுக்கலையேன்னு இந்த எலிஹூ இந்த நாளில் பேச போறாரு. 2வது வசனம், அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பாரேகேலின் குமாரன் எலிஹூக்கு கோபம் உண்டது. ஹல்லேலூயா. இந்த எலிஹூ யார் என்றால் ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோர் அவருடைய வம்சத்தை சார்ந்த இந்த மனுஷன் தான் எலிஹூ. எலிஹூ என்ற பெயருக்கு ஈப்ரு பதத்தில் என்ன அர்த்தம் என்றால் அவர் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தது அவருடைய தகப்பனுடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பரகேல். பரகேல் என்றால் காட் பிளஸஸ் அஸ், கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எலிஹூக்கு கோபம் வந்த காரணத்தை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ எலிஹூ வந்து அவர் வந்து தொடர்ந்து பேச போகிறாரு. நம்ம வாசிக்கலாம். 3லிருந்து 10வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். கொடுக்கத்தக்க மறுமொழி யோபுவின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்கள் ஆனபடியினால் எலிகு யோபுவின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான். அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஆதலால் பரகேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இன வயதுள்ளவன், நீங்களோ விருதா பிரியர், ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும். பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்க எலிஹூ என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன், சரி நீங்கள் வயதில் மிகுந்தவர்கள், நான் வந்து இளம் வயதுள்ளவன், சரி நீங்கள் பேசுவீங்கன்ட்டு நான் இவ்வளோ நேரம் நான் பொறுத்து கொண்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் வந்து நான் ஆராய்ந்து பார்க்கும் போது எனக்கு கோபம் உண்டது. அதில் வந்து சரியான வந்து அர்த்தத்தை நீங்கள் சொல்லலை. இந்த நாளில் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு என்ன நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். இப்போ வந்து அவருடைய நேரம் வந்ததுனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசாதீங்க, நான் பேசிடுறேன். இது வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணல. இது வரைக்கும் நீங்க பெரியவங்களாம் பேசுனீங்க, நான் நினைச்சேன் நீங்க பேசும்போது ஞானம் விளங்கோன்னு, ஆனா உங்களிடத்துல அந்த ஞானம் இல்லை. இப்ப நான் பேசுறேன், நீங்க என்கிட்ட ஞானத்தை கற்றுக்கோங்கன்னு எலிஹூ வந்து பேச்சுவார்த்தையை துவங்குகிறார். அந்த பேச்சுவார்த்தையே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரூட் பிஹேவியரா, அதாவது நான் ஆரம்பத்திலேயே கொடுத்த தலைப்பின் படி ஒரு அடிப்படை தன்மையற்ற பேச்சுகளா வந்து காணப்படுகிறது எலிஹூ பேசுகிற வார்த்தைகள். அதனால நான் பேச போறேன் 10வது வசனத்துல, ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். அவர் வந்து என்ன சொல்றாரு, பெர்மிஷன் கேட்கல, நான் பேச போறேன், என்னை நீங்க கவனிச்சு தான் ஆகணும் அப்படின்னு எலிஹூ வந்து இங்க சொல்றாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 11 நம்ம 14வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன், நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும். அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே நான் சொன்னது போல எலிஹூ வந்து எல்லாவற்றையும் கேட்குறாரு.
கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன், ஆராய்ந்தும் பார்த்தேன், ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் நியாயமே இல்லை. யோபு பேசினதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா அவரை தன்னை தானே நீதிமான் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. இதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஒரு மனுஷன் ஸ்ரீயின் இடத்துல பிறந்தவன் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவர் கேட்குறாரு. யோபு ஒரு குற்றவாளி, அவர் பாவம் செய்திருப்பார் என்ற கண்ணோட்டத்திலேயே எலிஹு இங்கு பேசுகிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களிடத்துல ஞானமே இல்லை, அந்த ஞானத்தை கண்டுபிடித்தேன்னு நீங்களாம் பேசுனீங்களே, இல்லை நீங்கள் அதை கண்டுபிடிக்கல, தேவன் தான் ஜெயத்தை கொடுப்பவர் என்று தேவனுடைய மகத்துவத்தை வைத்தே இப்போ வரும் அதிகாரங்களில் எலிஹு யோபுவை குற்றம் சாட்ட போகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் நான் பேசுகிறேன், என்னுடைய சுயநீதியை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம் 15-22. அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள், அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன், ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றும் மட்டும் சொல்லுவேன். நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்திலுள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்தது. புது துருத்திகளே முதலாய் பிறப்பிக்க பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இங்கே எலிஹு என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்ல போகிறேன், என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல போகிறேன், நான் இச்சகம் பேசலை, யாருக்கு விரோதமாக நான் பேசலை, என்னுடைய பாயிண்ட்ல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் இன்னைக்கு சொல்ல தான் போகிறேன்ட்டு அவர் முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்ல போகிறாரு. இன்னும் அவர் பேசலை, இதெல்லாமே இன்ட்ரடக்ஷன் தான் போய் கொண்டு இருக்கிறது. 15 சொல்கிறாரு, நீங்கள் 3 நண்பர்கள் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் மறு உத்தரவு நீங்கள் சொல்லுவீங்கன்ட்டு நான் காத்திருந்தேன், ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் பேச்சு அற்று போயிடுச்சு. நீங்கள் யோபுக்கு பிரதியுத்தரமாக எதுவுமே பதில் கொடுக்கலையே, என்ன காரணம்? நானும் காத்திருந்தேன், ஆனால் என்னுடைய ஆவி என்னை விடலை. நான் என்கிட்ட நிறைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். அதாவது இது வரைக்கும் அவர் நிறைய தடவை பேசணும்னு நினைத்திருப்பார், அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால அவர் பேச வந்ததெல்லாம் என்ன பண்ணியிருப்பார், மனசுலேயே அடக்கி அடக்கி வைத்து ஒரு நேரம் வந்தோடனே பர்ஸ்ட் ஆவாங்க பார்த்தீங்களா, அது போல் இந்த நாளில் அவர் பொங்கி எழும்புகிற ஒரு நேரமாய் அவர் சொல்றார் 18, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒரு மனுஷன் கூட நம்ம கோபம் படும் போது, நம்ம அந்த நேரத்தில் நம்ம குவைட்டாக இருக்கும் போது நம்ம நிறைய நான் தப்பு பண்ணலன்ட்டு நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சில சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அமைதியாகிடுவோம், அது அப்படியே நம்ம மனசுலேயே இருக்க. ஒரு நாள் நம்மளுக்கு திரும்ப அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம சொல்லுவோம், நான் அன்றைக்கி சொன்னனே என்னை நீ நம்பலையேன்ட்டு நம்ம எல்லாம் நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம சொல்லிவிடுவோம். அப்படி தான் இங்கே எலிஹு சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் பேச போகிறேன், என்னுடைய வாயின் நிறைவை நான் பேச போகிறேன். அப்போ அவருடைய இருதயத்தில் இருக்கிறது தான் என்ன ஆகுது, வாயின் வார்த்தைகளாக இந்த நாளில் வரப்போகிறது. அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறாரு. அதாவது புது துருதி ஒன்று இருக்குது, நியூ வைன் ஸ்கின். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. அந்த நிரம்பினது நான் இப்போ கொஞ்சம் அதை தாக்கு பிடிக்காமல் போனால் அது என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகி வெடிஞ்சிடும். அது போல தான் என் இருதயம் இருக்குது. புது துருதியில் எவ்வளோ ரசம் பிடிக்குமோ அவ்வளோதான் பிடிக்கும், அதுக்கு மேலே ஊற்றுனா அது தாக்கு பிடிக்காதபடிக்கு அதை பீறி பண்ணுகிறது போல என்னுடைய உள்ளம் இந்த நாளில் குமருகிறது. நான் யோபுக்கு பிரதியுத்தரம் சொல்லுவேன் என்று இந்த 32வது அதிகாரம் மூலமாக அவருடைய ஒரு இன்ட்ரடக்ஷனை அவர் சொல்கிறார். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்ல போகிறேன், என்னை கேளுங்க என்று அவர் சொல்லுகிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கலாம், இந்த 33 அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, நான் பேசுகிறேன், என்னை கேளு, நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா நீ பயப்படாத யோபுவே, நீ சொல்லு என்று யோபுடைய வயதிற்கு கூட ஒரு மரியாதை கொடுக்காதபடிக்கு அவருடைய அபிப்பிராயத்தை இங்கே சொல்ல போகிறாரு. நம்ம வாசிக்க கேட்கலாம். 33வது அதிகாரம் 1 to 9 வசனம் வரைக்கும் நம்ம கேட்கலாம்.
யோபே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும். இதோ என் வாயை இப்பொழுது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். என் வார்த்தைகள் என் இருதயத்தில் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்திருந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. நான் காதார கேட்க நீ சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. ஹல்லேலூயா. இங்க அதுதான் சொல்றாரு, யோபுவே என் நியாயத்தை கேளுங்க. இது வரைக்கும் நீங்க நீதிமான் என்று உங்களுடைய நியாயத்தை நீங்க சொன்னீங்க. இப்போ நான் பேச போறேன், எலிஹூ ஆகிய நான் பேச போறேன். என் நியாயத்தை கேளுங்க. இப்பொழுது என் வாய்களை நான் விரைவாக திறக்க போறேன். என்னுடைய நாவு பேச போகிறது. என்னுடைய வார்த்தைகள் என் உண்மையா என்னுடைய இருதயத்தில் இருக்கிற என்ன வார்த்தைகளோ நான் அதை உண்மையாக நான் பேச போறேன். நீங்க பயப்படாதீங்க. எப்படி ஆண்டவர் உங்களை உண்டாக்கினாரோ அதே சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் எனக்குள்ளும் இருக்கிறது. நானும் மண்ணினால தான் உண்டாக்கப்பட்டேன். ஒருவேளை யோபுவே நீ எனக்கு பதில் கொடுக்கணும்னா பயப்படாத யோபு, நீ எனக்கு பதில் கொடுன்ட்டு இங்கு அவர் அடிப்படை தன்மையற்று பேசுகிறாரு. 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். உன்னால் முடிஞ்சா நீ எனக்கு ஆன்சர் பண்ணு, நான் இப்போ பேச போகிறேன், நான் பேசுனதுக்கு பிறகு நீ பேசுன்ட்டு அவர் அவருடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது இவர் பேசுறது எல்லாமே ஒரு ரூடாக ஒரு முறைகேடு விதமாக அவருடைய வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் தேவனை வைத்து, தேவனுடைய மகத்துவத்தை வைத்து, தேவன் பெரியவர் என்பதை வைத்து யோபுவை இங்கு ராங் அக்யூசேஷன், தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி எலிஹூ பேச போகிறாரு. அடுத்தது 7வது வசனத்தில் சொல்றாரு, இதோ நீர் எனக்கு பயப்பட கலங்க தேவையில்லை, என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. ஒரு மனுஷன் யோபு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யோபு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனுஷனாக இருந்தார். தேவனுடைய பார்வையிலும் அவர் உத்தமன் என்று விளங்கினார். அவருக்கு 1000 ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஏராளமாக இருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாருமே செல்வாக்காய் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு என்று ஒரு சோதனை வரும்போது பிசாசானவனே யோபுக்கு விரோதமாய் செயல்படும் போது எல்லாவற்றையும் இழந்து போனா. அப்போ யோபனுடைய பலனும் குன்றி போய் இவர் மரிக்கிற தருவாயில நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அவருக்கு எதிராக எத்தனை குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? ஒருவேளை இந்த நாளில் நம்ம கூட சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நம்ம கிட்ட இருந்த முன்பாக இருந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் காணப்படாமல் இருந்தாலும் நம்ம தேவனை சார்ந்து இருக்கும் போது தேவன் நமக்காக வழக்காடி நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலிஹூவை போல எத்தனை மனுஷர்கள் எழுந்து தவறாய் நமக்கு விரோதமாய் பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவராய் அவர் பரலோகத்தில் வீற்றில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் நம்ம பார்க்குறோம். எலிஹூ ஏற்கனவே அவர் யோபு நொந்து போய் இருக்கிறாரு. அவருடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தோலானவைகள் என்ன ஆகுது, அப்படியே சுருங்கி போய் கருத்து போய் மாமிசத்தோடு தன்னுடைய எலும்புகள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒட்டி போய் அவர் ரொம்ப அந்த வாதையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 3 நண்பர்கள் எதற்காக வராங்க? யோபை தேற்றணும்னு வெகு தூரத்தில் இருந்து வராங்க. ஆனால் வந்தவங்க என்னாச்சு, யோபு கூட பேசி பேசி நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடைசியில் யோபு விளக்கம் கொடுக்கிறது போல யோபு நிறைய இடத்துல விளக்கம் கொடுக்கிறாரு. அவங்க சொல்றதையும் ஏற்றுக்கிறாரு, திரும்பவும் அவர் விளக்கம் கொடுக்கிறார். இப்படியே வாக்குவாதங்கள்லேயே போய் கொண்டிருக்கிறது. ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் எதிராளிகளாய் மாறி பேசுகிற ஒரு சூழ்நிலை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எலிஹூவும் பார்க்குறான்,
தன்னுடைய நண்பர்களும் வந்து யோபுவை வந்து ஆதரிக்கிற விதமாய் தெரியல. அப்போ நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் ஒடுக்கலாமே, அவர் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டவர் தானே என்று அவர் ஒடுக்கிறாரு. எலிகு வந்து வார்த்தையினால காயப்படுத்துகிறாரு. ஆனாலும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆண்டவர் வந்து ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம யாருக்காகவும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய நிலைமை இந்த நாளில் வந்து மற்றவர்களை காட்டிலும் தாழ்வாய் இருக்கேன்னு ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் தேவன் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் நாம் இருக்கிற சூழ்நிலைகளை கடந்து போய் நாம் சென்றடைய வேண்டிய எல்லைகளை அவர் அடைய நிச்சயம் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 10வது அதிகாரத்திலிருந்து நம்ம 15வது வசனம் வரைக்கும், 10லிருந்து 15 வசனம் வரைக்கும் கேட்கலாம். இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளையெல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர். இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே? கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், யோபு வந்து நேற்றைய அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறாரு, என்னை சத்ருவாக எண்ணிக்கொள்கிறாரு, நான் அவருடைய பார்வையில் நான் உத்தமனாய் தானே நான் விளங்குகிறேன் என்று யோபு சொன்னார். அதுக்கு தான் இன்றைக்கு மறுமொழி இந்த எலிஹூ சொல்கிறாரு, நான் மீறுதல் இல்லாதவன், சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார் என்று நீர் சொல்லுகிறீரே. அது மாத்திரம் இல்லை, 11 சொல்றாரு, அவர் என் கால்களை தொழுவத்திலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீரே. இதோ நீர் நீதி உள்ளவர் அல்ல. டைரக்டாகவே சொல்லிட்டார், நீங்கள் வந்து நீதிமான் கிடையாது, நீ ஒரு பாவி, நீ பாவம் செய்திருப்ப, அதனால தான் வந்து உனக்கு இப்படிப்பட்ட ஆக்கினை வருகிறது. அது மாத்திரம் இல்லை, வருகிற வசனங்களை வாசித்து பார்த்தா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கேளு யோபுவே, நான் என்ன பேசுகிறேன்னு கேளு. ஒருவேளை என் வார்த்தையை கேட்டு நீ ஞானம் அடைந்து இந்த நாளில் நீ வந்து ஆண்டவர்கிட்ட திரும்பினா ஆண்டவர் உன் நிலைமையை மாற்றுவார், பாதாளத்திலிருந்து உன்னை ஏற பண்ணுவார். இது வரைக்கும் நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காததுனால தான் உன்னுடைய அந்தஸ்து இழந்த, உன்னுடைய பிள்ளைகளை இழந்த, அது மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய பலனே வந்து இப்போ நீ வந்து வெறும் தோளோட, வெறும் மாமிசம் கூட வந்து உன்னுடைய தோளோட ஒட்டி கொண்டு இருக்கிறத பார்க்கிற. இன்னும் நீ அப்படியே விட்டினா நீ படுத்த படுக்கை ஆயிடுவ. இன்னும் அந்த படுத்த படுக்கை வந்து நீ இன்னமும் நீ மனம் திரும்பாம ஆண்டவரையே கேள்வி கேட்டு கொண்டு இருந்தீனா, ஆண்டவரோடவே நீ வழக்காடி கொண்டு இருந்தீனா கடைசியில் உனக்கு மரணமே நேரிடும். இப்பயாச்சும் நீ கேட்டு திருந்துன்னு அவருடைய வார்த்தையினால அவர் குற்றம் சாட்டுகிறார். ஹல்லேலூயா. 12 சொல்றாரு, இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். இங்கே வந்து ஆண்டவருடைய மகத்துவத்தையும் நான் சொன்னது போல் எலிஹூ அங்கங்கே வந்து அவர் வந்து ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, உன்னை பார்க்கணும் தேவன் பெரியவர் தானே, அவர்கிட்ட நீ வழக்காடலாமா? அவர் சொல்கிறதெல்லாம் நீ அவர்கிட்ட வந்து ஏன் இது நடந்துச்சுன்னு நீ கேள்வி கேட்கலாமா என்று அவர் சொல்கிறார். 14 அதுதான் சொல்கிறாரு, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்போ இங்க சொல்றாரு, ஒரு வாட்டி உனக்கு இந்த ஆக்கினை வந்துருச்சுல, நீ திரும்ப திரும்ப ஏன் நீ வந்து நான் உத்தமன் நீ சொல்லிக்கிட்டே இருக்க, இப்பயாச்சும் என் வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்ப கூடாதா என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 15 19 வாசிக்க கேட்கலாம். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறாய். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும்
தன் சகல எலும்புகளினாலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இங்கு இந்த 15, 16 வாசிக்கும் போது நம்மளுக்கு அநேக உதாரணங்கள் வந்து ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு மனுஷன் நித்திரை செய்யும் போது, கன நித்திரையா அவன் வந்து உறங்கி கொண்டிருக்கும் போது, அதாவது டீப் ஸ்லீப், ஒரு மனுஷன் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து செய்ய போகிற காரியங்களை சொப்பன மூலமாய் வந்து வெளிப்படுத்துகிறாரே. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம வந்து தானியேலை குறித்து பார்த்தோம். அங்கே நேபுகாத் நேச்சார் வந்து ஒரு சொப்பனம் காண்கிறாரு. என்ன நடக்க போகிறது, அந்த ராஜ்யங்கள் எப்படி பிரிய போகிறது என்று அந்த நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து உறங்கி கொண்டிருக்கும் போது அது பெரிய சொப்பனத்தை காண்கிறார். என்ன ஆகுது, அவருடைய இருதயம் கலங்கப்படுகிறது. கடைசியில் வந்து அதோடைய விளக்கம் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தேவன் செய்வதை வந்து முன்பாகவே ராஜாவுக்கு வந்து விளக்கி காட்டுகிறார். காரணம் என்னன்னா, இங்கு அதுக்கான பதில் இருக்கிறது. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாரோ ரொம்ப பெருமையில் வாழ்ந்த ஒரு ராஜாவாக இருந்தார். அப்போது அவருடைய செய்கைகள்லாம் மாறி அவருடைய பாதைகள் செம்மையாய் மாற வேண்டும். ஒரு மனுஷனுடைய பாதை செம்மையாய் மாற வேண்டும் என்றால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சிட்சையை அனுமதிப்பார் என்று இங்கு எலிஹு சொல்றாரு. மனுஷனுடைய பெருமையை அடக்கவும் செய்கிறார். அப்போ நீ பெருமையில் நீ போய் கொண்டிருக்கிற யோபுவே, அதனால தான் உனக்கு கனநித்திரையின் ஆவி வருது, உனக்கு நிறைய திகிலான சொப்பனங்கள் வருது. அது மாத்திரம் கிடையாது. 19 அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அப்போ இங்கே தான் அதை தான் சொல்கிறாரு. இத்தனை நாள் வந்து நீ உன்னுடைய சுயநீதியை பற்றி நீ பேசிக்கொண்டே இருந்த, உன்னுடைய பெருமையை தான் நீ பாராட்டி கொண்டு இருந்த. அதனால தான் ஆண்டவர் உனக்கு என்ன அனுமதிச்சிருக்கிறாரு, வாதை அனுமதிச்சிருக்கிறாரு. உன்னுடைய எலும்புகள்லாம் வந்து அகோரமான நோவுனால நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறாரு. இப்பயாச்சும் என்னுடைய பேச்சை கேட்டு நீ திருந்துன்னு திரும்பவும் வந்து அவருடைய வார்த்தைகளை தொடங்குகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்கலாம். 20 25 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 1000 ஒருவராகிய சாமாரி பண்ணுகிற சூதனானவர் மனுஷருக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரையாயிருந்தாரே ஆகில் அவன் அவனுக்கு இறங்கி அவன் படுகுடியிலே இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், அவன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் எலிஹு சொல்றாரு. இப்பயாச்சும் உனக்கு ஆண்டவர் வந்து கடைசி தருவாயில ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ மனம் திரும்பினா கூட உன்னுடைய சரீரம் பார்த்தீங்கன்னா வாலிபத்தில் இருந்த சரீரம் போல மாறிவிடும். அதாவது இங்கே 20, 21 வந்து எலிஹு சொல்றாரு, ஒரு மனுஷன் முன்பாக எத்தனை ருசியான பதார்த்தங்களும் அப்பங்களும் வைத்திருந்தாலும் அந்த மனுஷனுடைய சரீரத்தில் அவன் ஒரு வியாதியோடு இருக்கும் போது, ஒரு வியாகுலத்தோடு இருக்கும் போது அவனுடைய ஆத்துமா அந்த உணவை வந்து ருசி பார்க்குமா, இல்லை அது உட்கொண்டாதான் வந்து அவனுக்கு வந்து அது இன்பத்தை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியை வந்து எலிஹு சொல்றாரு. அது மாத்திரம் கிடையாது. எலிஹு சொல்றாரு, இப்போவும் நீ மாறலனா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னா, அவன் மாமிசம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருக்கிற அவன் எலும்புகள் வெளிப்படும். அதாவது ஒரு மரித்த மனிதனை வந்து அடக்கம் பண்ண பிறகு என்ன ஆகுது, அவனுடைய மாமிசம் வந்து காணப்படாமையே போயிடுது. கடைசியில் வந்து மூடப்பட்டிருந்த எலும்புகள், சதையினால தசையினால மூடப்பட்டிருந்த எலும்புகள் மாத்திரமே கொஞ்ச நாள் கழித்து தோன்றி பார்த்தா அந்த இடத்துல வெறும் எலும்புகள் மட்டும்தான் காணப்படும். அதுதான் இங்கு வந்து எலிஹு வந்து சொல்கிறாரு, அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாக இருக்கிறது. அப்போது இங்கே யோபு வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அதாவது யோபுவை வந்து பயமுறுத்துறாரு. இப்போவும் நீ திருந்தலைன்னா உன்னுடைய முடிவு வந்து மரணம்தான், உனக்கு இதெல்லாம் தான் நேரிடும். இப்பயாச்சு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கூட, இப்பயாச்சு நீ திருந்த, இப்போ நீ ஆண்டவர்கிட்ட நீ திரும்பி வந்தா கூட அந்த
மரணத்தை உண்டு பண்ணுகிற அந்த தூதனானவன் என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் தூரத்திற்கு விலகி நிற்பான். அந்த படுகுழியில் இறங்காதபடிக்கு ஆண்டவர் உன்னை காப்பாற்றி ஆண்டவர் உன்னுடைய மாமிசத்தை வாழ வயதை போல மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ஒருவேளை நம்ம யோபு போல நம்ம உத்தமனாய் இல்லாத போதிலும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சில பாவங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டா, நம்ம ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து கொண்டு அவருடைய விசுவாசத்தின் கேடயத்தை நம்ம பிடித்து கொண்டு அவரிடத்துல நம்ம அனுதினமும் நம்ம ஒப்புரவாகி இருந்தால் நம்மளுடைய சரீரத்தில் ஒருவேளை வியாதிகள் இருக்கலாம், இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். நம்ம ஆண்டவரிடத்துல மனம் திரும்பும் போது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வயதையும் வாழ வயதை போல மாற்றி அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நிச்சயமா ஆண்டவரிடத்துல திரும்பும் போது அவர் நம்மிடத்தில் திரும்புகிற தேவனாயிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 26 33 வரைக்கும் வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தில் கெம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் மனுஷனை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. என் ஆத்துமா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ, தேவன் மனுஷருடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவன் இவளையெல்லாம் இவ்விடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேச போகிறேன், நீ மௌனமாயிரும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும் உமை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. ஒன்றும் இல்லாது இருந்ததே ஆகில் நீர் என் சொல்லை கேளும். மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான். ஹல்லேலூயா. இங்கு எலிஹூ சொல்றாரு, யோபே, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவும் பேசிட்டு நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்பயாச்சும் நீ மாறினா உன்னுடைய சரீரம் மீண்டுமாக வாழ வயதை போல மாறும், உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று யோபுவை காயப்படுத்திட்டு அவர் இத்தனை வார்த்தைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு 26, இப்பயாச்சும் இந்த லாஸ்ட் தருணத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அவருடைய சமூகத்தில் நீ அவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் இறங்கி உனக்கு நீதியின் பலனை கொடுப்பாரு. இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம பண்ணும்போது, இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் கேட்கும் போது, இல்லை பார்க்கும் போது ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர் அந்த நீதியின் பலனை, அவர் எப்படி நம்மளுக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரோ அந்த நீதியின் பலனை கொடுத்து நம்மை அவர் அலங்கரிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும். எலிஹூ அதை தான் யோபை பார்த்து சொல்றாரு, இந்த நாளில் நீ ஆண்டவர்கிட்ட நீ விண்ணப்பம் பண்ணு. அப்போ மனுஷன் என்ன சொல்லுவானா, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, ஆண்டவர் என் ஆத்துமாவை படுகுழியில் இறங்காதபடிக்கு என்னை காப்பாற்றி என் பிராணனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் என்று அந்த மனுஷன் சொல்லுவான். நம்ம அநேக வசனங்களில் பார்க்கிறோம், இந்த பாதாளம், இந்த மரணம் என்று எதை குறிப்பிடுதுன்னா ஒரு இருளான ஒரு வாழ்க்கையை தான் குறிப்பிடுது. ஒரு மனுஷன் மரித்து போன பிறகு அவன் ஒரு வெளிச்சத்தை இனி காணப்போவதில்லை, அவன் ஒரு இருட்டுக்குள்ளே தான் அவன் பிரவேசிக்கிறான். அப்போது யோபுடைய நிலைமையும் ஒரு இருட்டான ஒரு பாதை போல தான் காணப்படுகிறது. அதான் எலிஹூ சொல்கிறாரு, இன்றைக்கு நீ ஆண்டவர்கிட்ட நீ விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன் பிராணனை வெளிச்சத்தை காணும்படிக்கு செய்வாரு. உன்னுடைய இருளான வாழ்க்கை மாறிவிடும். அப்போ நம்ம கூட ஒருவேளை இருளான பாதையில போய் கொண்டிருந்தோம் என்றால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்னமும் நம்ம மறைமுகமாக நம்ம செய்து கொண்டு இருந்தோமானால், இந்த நாள் ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் செய்து நம்ம ஒப்புரவாகும் போது ஆண்டவர் நம்மளுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடைசியில் 31 சொல்றாரு, யோபுவே, இப்போ திரும்பவும் அதுதான் சொல்றாரு, லிசன் டு மீ. ஹல்லேலூயா. என்னை நீ கவனித்து கேளு, கவனித்து பாரு, நான் என்னதான் பேசுறேன்னு நீ கொஞ்சம் கேளுப்பா, கொஞ்சம் மௌனமா இரு. ஒருவேளை நீ எனக்கு பதில் கொடுக்கணும்னா
நீ வந்து பின்பாக நான் பேசி முடித்த பிறகு நீ எனக்கு ரிப்ளை பண்ணு, நான் வந்து உன்னை நீதிமானாய் தீர்க்கணும்னு தான் எனக்கும் ஆசை இருக்குன்னு எலிஹு வந்து ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷனை இங்கே கொடுக்குறாரு. நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 34வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அப்போது எலிஹு திரும்பவும் அவருடைய கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கேயும் அதே போல் என்னை கவனி, நான் பேசுகிறத கேளு. திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சுயநீதியை அவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறாரு. அதாவது சான்ஸே கொடுக்கல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத அவர் வந்து ஒரு சான்ஸும் கொடுக்கல. பேசுங்க, பின்பாக பேசுங்க, நான் சொல்வதை ஃபஸ்ட்டு கேட்டுடுங்க, என் ஆதங்கத்தெல்லாம் நான் கொட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பதில் கொடுக்கணுன்னா அப்புறம் பேசுங்கன்னு. அதாவது நம்ம வார்த்தைகளை கொட்டிட்ட பிறகு நம்ம எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது. எலிஹு அதுதான் பண்ணுறாரு. அவருடைய எக்ஸ்ப்ரெஷன், அவருடைய ஒப்பீனியன், அவருடைய இருதயத்திலிருந்த நிறைவெல்லாம் நான் கொட்டணும்னு கொட்டிடுறாரு. அதுக்கப்புறம் யோபு பேசணும்னு நினைத்தாலும் இல்லை, எலிஹுவே ஒருவேளை நான் பேசினது தவறு, நான் மீண்டுமாய் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு நினைத்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, எலிஹுவை போல நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம கொட்டி விடாதபடிக்கு நம்ம சிந்தித்து ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு நம்ம பேசும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை வந்து ஆண்டவர் வந்து கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம 34 நம்ம வாசிக்கலாம். 1 நம்ம வந்து 7வது வசனம் வரைக்கும் 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் எலிகு மாருத்திரமாக, ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளை எனக்கு செவி கொடுங்கள். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். நமக்கான நியாயமானதை தெரிந்து கொள்வோமா? நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாய் இருக்கிறது என்றும் சொன்னாரே. யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார்? ஹல்லேலூயா. இங்கே எலிஹு சொல்கிறார் யோபை பார்த்து, யோபுவே நீ நீதிமான், ஆண்டவர் தான் என் நியாயத்தை வந்து தள்ளிவிட்டார், ஆண்டவர் சரியாக என்னை ஜட்ஜ் பண்ணலன்னு நீ சொல்கிறியே. ஆண்டவர் வந்து ஒருபோதும் வந்து தீமை செய்கிற தேவன் அல்ல. அது மாத்திரமல்ல, தேவன் வந்து ஒரு துரோகம் செய்கிறவரும் அல்ல. நீ தான் வந்து என்ன பண்ணுற, ஆண்டவரையே பரியாசம் பண்ணுற. உன்னுடைய நீதியை சொல்லி நீ தண்ணீரை போல உன்னுடைய சுயநீதியை வந்து நீ விளங்க செய்கிறன்ட்டு எலிஹு சொல்கிறாரு. இங்கே எலிஹு வந்து சில தத்துவங்களை வந்து தியோலாஜிக்கல் வே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பைபிளுடைய அடிப்படையை வைத்து அவர் வந்து ஆண்டவருடைய மகத்துவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. என்னன்னா, ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார்ன்றதை வந்து அவர் விளக்குகிறார். அடுத்தது, அவர் நீதியை புரட்ட மாட்டார் என்று எலிஹு சொல்கிறாரு. இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் வந்து நீதிபரராய் நடந்து கொள்வார். எல்லா சுவாசங்களும் அவரிடத்திலிருந்து தான் வந்து உத்தரவு கேட்டு அதோடைய கிரியைகளை செய்கிறது என்று சொல்கிறாரு. மூன்றாவது, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்னு எலிஹு சொல்ல போகிறாரு. நான்காவது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்து யாரையுமே பட்சபாரத்தோடு பார்க்கிறவர் அல்ல. அதாவது ஒரு பணக்காரனை ஒரு பார்வையாகவும் ஒரு எளியவனை மற்ற ஒரு விதமாக பார்க்க மாட்டார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று சொல்ல போகிறாரு. கடைசியில் வந்து எலிஹு சொல்ல போகிறாரு, யோபுவே உன்னுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளவா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சமம் என்று சில தத்துவங்களை வருகிற வசனங்கள் மூலமாக அவர் பேச போகிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 9 நம்ம 14 வரைக்கும் வாசிக்க கேட்போம். எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. ஆகையால் புத்திமான்களை எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். தேவன் அநியாயத்தை செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை
புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல எலிஹூ சில தத்துவங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்தே எடுத்து பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, அதாவது தேவன் அக்கிரமக்காரர் அல்ல, அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர், அநீதிக்கு தூரமாய் இருக்கிறாரு. மனுஷனுடைய செய்கைக்கு அவர் நியாயாதிபதியாய் இருந்து அவர் சரி கட்டுவாரு. அதுக்கு அடுத்தது அவனவனுக்குரிய பலனை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எலிஹூ சொல்றாரு. தொடர்ந்து அவர் பேசுகிறாரு 12, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. அடுத்தது எலிஹூ சொல்றாரு, மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? அப்போ எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகளையே வைத்து பேசி யோபுவை இன்னும் அக்யூஸ் பண்றாரு. ஆனா இது எல்லாமே ஆண்டவரை பற்றின உண்மைகளை, நான் சொன்னது போல ஆண்டவர் பற்றின அவர் மகத்துவத்தை எலிஹூ உண்மையாய் இந்த இடங்கள்ல வெளிப்படுத்துகிறாரு. அப்போ பூமியின் மேல ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தேவன் தானே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று எலிஹூ சொல்றாரு. அது மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அதுவும் தேவன் தான். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, சகல ஜீவன்களுடைய சுவாசத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு. சங்கீதம்ல ஒரு வசனம் இருக்கு, சகல ஜீவன்களின் சுவாசமும் அவருடைய கரத்தில் உள்ளது. அவர் கையை திறக்க அவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா? ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அது சுவாசிக்கும். அவர் கைகளை மூடிக்கொண்டால் அது மீண்டுமாக தன்னுடைய மண்ணுக்கு திரும்பும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதை தான் இங்க எலிஹூ சொல்றாரு. அப்போ எல்லா ஜீவன்களின் சுவாசமும் எல்லா ஆவியும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவனுடைய சுவாசத்தை தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார். அப்போ அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவருடைய சுவாசத்தை சர்வ வல்லவர் அவரிடத்தில் இழுத்து கொள்ளும் போது அவன் மரித்து போவான் என்று இங்கு எலிஹூ சொல்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 15 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவி கொடும். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்று சொல்லத்தகுமோ? இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே. ஆமென். இங்கு எலிஹூ தொடர்ந்து பேசுகிறார். யோபுவே, நீ என்ன சொன்ன? ஆண்டவர் உன்னை சரியாய் நியாயம் தீர்க்கல, ஆண்டவர் உன்னை குற்றம் சாட்டுகிறார் என்று நீ ஆண்டவரையே கேள்வி கேட்கிறியே. இந்த இடத்துல எலிஹூ அவருக்கு விரோதமாக சொல்றாரு, இப்போ உனக்கு உணர்வு இருந்தா நான் பேசுவதை கேட்டு நீ செவி கொடும். நம்ம 16 வசனத்துல, உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்திற்கு செவி கொடும். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? அப்போ நீ நீதியை பகைத்து கொண்டு நீ ஆண்டவருக்கு விரோதமாக பொய்யான ஒரு வாழ்க்கை வாழுகிற யோபுவே, இந்த இடத்துல உண்மையிலேயே உனக்கு நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, அறிவு இருந்தா நான் சொல்றத கேள. அப்படிதான் இங்க எலிஹூ சொல்றாரு, உனக்கு உணர்வு இருந்தா இப்பயாச்சும் கேட்டு திருந்து, நான் சொல்றது என்னதான் நான் சொல்ல வரேன்னு கேளு. நீ ஆண்டவர் பக்கம் திரும்பு, நீ பிழைப்ப. இன்னமும் நீ நீதியை பேசிக்கொண்டு நான் நீதிமான், நான் உத்தமன் என்று நீ அதே சொல்லிட்டு இருந்தீனா நீ மரித்து போயிடுவ, நீ பாதாளத்தில் இறங்கிடுவேன்னு இங்க எலிஹூ சொல்றாரு. அடுத்தது 17 நம்ம பார்க்கிறோம், நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? இங்கு மகா நீதிபரர் என்றத ஆண்டவரை பார்த்து எலிஹூ சொல்றாரு, நீ மகா நீதிபரரையே நீ பகைக்கிறியே. ஒரு உதாரணம் நான் உனக்கு சொல்றேன். ஒரு ராஜா இருக்கிறார்னா அவரை பார்த்து நீ பொல்லாத ராஜா நீ சொல்லக்கூடுமோ என்று எலிஹூ சொல்றாரு. அவரை பார்த்து நீ அக்கிரமம் செய்யறன்னு அந்த ராஜாவை பார்த்து நீ சொல்ல முடியுமா? ஆனா நீ அவரையே சொல்ல முடியலனா அவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனை நீ எப்படி சொல்லலாம்? நீ உன்னுடைய வார்த்தையில நீ என்ன பண்ற? நீ ஆண்டவரை நீ குற்றப்படுத்துகிற என்று எலிஹூ டைரக்டாவே யோபுவை பார்த்து பேசுறாரு.
19வது வசனத்தை நம்ம மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானாக அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா, இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய தேவனுடைய தன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஹல்லேலூயா. அவர் யாரையுமே இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கிறவரே கிடையாது. எல்லாரையுமே ஒரே சமமாய் தான் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை அந்தஸ்தில் குறைந்தவங்களாக இருக்கலாம், செல்வாக்கில் பணத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லோருமே விலையேற பெற்றவர்கள் தான். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒருவேளை நம்மளுக்கு அந்த அருமை தெரியாம நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம், நான் கம்மியா படிச்சிருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் அழகுல கம்மியா இருக்கிறேன், என்கிட்ட அந்தஸ்து இல்லைன்னு நம்மள நாமே குறைவா எடை போட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. இங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எலிஹு சொல்றாரு, பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை. ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் ஐஸ்வர்யவானை பார்க்கிலும் ஏழையை அற்பமாய் எண்ணாதவர், இருவரையும் சமமாய் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ எலிஹு என்ன சொல்ல போறாரு? அதாவது துன்மார்க்கன் அழிந்து போவான், சடுதியாய் அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஒரு நியாய தீர்ப்பு வரும்னு இப்போ பேச போறாரு. நம்ம வாசிக்க கேட்போம். 20லிருந்து 27 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள், ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள், காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளிந்து கொள்ளத்தக்க அதிகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியினால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் காலத்திலே அவர்களை கவிழ்த்து போடுகிறார். போதும் சிஸ்டர். இங்க நம்ம பார்க்கிறோம், அதாவது ஒரு துன்மார்க்கனான ஒரு மனுஷன் வாழ்றானா அவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வரும் என்று எலிஹு சொல்றாரு. இப்படிப்பட்ட துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் என்ன பண்ணுவான்? சடுதியா இறந்து போயிடுவாங்க. ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒழிந்து போவார்கள். நம்ம சோதோம் கோமோராவை கூட பார்க்குறோமே, அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாவங்கள் என்ன ஆகுது? ஆண்டவருடைய சமூகத்திலேயே எட்டுகிறது. அந்த அளவுக்கு பாவம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய சுயநீதியில் நான் கரெக்டாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சடுதியாய் அந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழித்து போடுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நீதி, அதாவது ஒரு ரைச்சியஸ்னஸ் ஆண்டவர் சரி கட்டுவார். திடீர் என்று அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்று இங்கு எலிஹு சொல்கிறாரு. அப்போது நம்ம அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நேற்று நம்ம எக்ஸாம்பிள் கேட்டோம். நம்ம போதகர் ஐயா சொன்னாங்க, ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. எப்பயுமே அது ஆன்லேயே இருக்கும். யார் வராங்க யார் போகிறாங்கன்னு அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை மனுஷங்க நம்ம ஒரு இடத்துல நம்மளை மானிட்டர் பண்ண சொன்னால் நம்ம பார்ப்போம். ஆனால் சில நேரத்தில் நம்ம பலவீனத்து நிமித்தம் நம்ம அசந்து போயிடலாம், இல்லை வேறு வேலை நிமித்தம் நம்ம போயிடலாம். ஆனால் சிசிடிவி எப்படி? அது ஆட்டோமேட்டிக்காக யார் இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே வருகிறவர்களை, அங்கே நடக்கிற செயல்களை அதை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் தானே இருக்குது. நம்ம இந்த டைமில் கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு படம் பார்க்கலாமே, இல்லை இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாமேன்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த
இடத்துல எலிஹூ மூலமாய் பேசுகிறார். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழியை நோக்கி இருக்கிறது. அப்போ நம்ம எந்த பாதையில் போகிறோன்றது அவருக்கு நிச்சயம் தெரியும். ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க அதை பார்க்காம இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய நடைகள் நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம் நான் ஆண்டவருக்கு சரியான ட்ராக்ல தான் போகிறேன்னு. ஆனால் நம்மை நாமே நிதானித்து பார்க்கும் போது தான் தெரியும் ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை பகுத்தறிகிற அந்த ஆவியை பெறும்போது தான் ஆமால நம்ம சரியான ட்ராக்ல நம்ம போலையே, ஏதோ திசை மாறி போகிறது போல இருக்கிறதே, நம்ம மீண்டுமாக நம்மளுடைய நடைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஒரு அலர்ட்னஸை நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ இந்த இடத்துல எலிஹூ சொல்றாரு, நம்ம துன்மார்க்கனா வாழக்கூடாது. யோபுவே நீ அக்கிரமக்காரனை போல இருக்காத, ஆண்டவர் இடத்துல நீ வழக்காடாத, இந்த இடத்துல உன்னுடைய கிரியை எல்லாம் அவரிடத்துல நீ ஒப்புவி என்று சொல்றாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 27 33 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவைகளை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். மாயக்காரன் ஆளாதபடிக்கு ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர்கள் சமாதானத்தை அறிவினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேன், நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமோ? நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறீரானால் உம்மோடு இருக்கிறவர்களில் ஒருவனை உமக்கு பதிலாக அதை செய்ய சொல்வீரோ? நான் அல்ல, நீரே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், எலிஹூ சொல்கிறாரு, ஆண்டவர் எளியவர்களின் கூக்குரலை கேட்கிறாரு, அவரிடத்தில் சேரும்படிக்கு அவர் செய்கிறாரு. ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் துன்மார்க்கத்தில் விழக்கூடாது என்று ஆண்டவரை உதவி செய்கிறார் என்று எலிஹூ சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோமே, நான் சோதம் கோமோராவை நம்ம சொன்னோம். அப்போது அங்கே உத்தமனான அங்கே லோத் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த மனுஷனுக்காக ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் இறங்கி பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறாரு. லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்றும்படிக்கு, அவன் அந்த பாவத்தில் விழுந்து மரித்து போகாதபடிக்கு ஆண்டவர் நிற்கிறாரு. அப்போ அதுதான் இங்கே எலிஹூ சொல்கிறாரு, நீ உன்னுடைய துன்மார்க்கத்திலேயே நீ போகாத, ஆண்டவரிடத்தில் நீ திரும்பும் போது அவர் உன்னை தண்டிக்க மாட்டார், இனி உன்னை பாவம் செய்ய அவர் விடமாட்டாரு, உன்னை உயிரோடு வைப்பார் என்று எலிஹூ சொல்றாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். 34 37 வரைக்கும் வாசிக்கலாம். யோபு அறிவில்லாமல் பேசினார், அவர் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷன் என் பட்சமாய் பேசுவார்கள். ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகள் நிமித்தம் யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபேட்சை. நம்முடைய பாவத்தோட மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாய் வசனித்தார் என்றான். ஹல்லேலூயா. இங்கே டைரக்டாவே சொல்லிட்டார் எலிஹூ, யோபே இவ்வளோ நேரம் நீ பேசின, உனக்கு அறிவில்லாம நீ பேசிட்ட, நீ பேசின வார்த்தைகளில் ஒரே ஒரு ஞானம் கூட விளங்கலை, நீ இப்பயாச்சு என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு, திரும்ப திரும்ப நீ பாவம் செய்து நீ உன்னுடைய மீறுதலை நீ அதிகப்படுத்தாத, இப்போ நீ ஆண்டவரிடத்துல மனம் திரும்பினால் அவர் உனக்கு இறங்குவார் என்று எலிஹூ சொல்றாரு. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உங்களை பார்த்து, எலிஹூ ஒரு தவறான மனுஷனா என்று. எலிஹூ இவ்வளோ நேரம் நம்ம எலிஹூ பற்றி கேட்டோம், அவர் ஒரு நல்ல மனுஷனா இல்லை அவர் தவறான மனுஷனா? ஆமென். எலிஹூ ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் அடிப்படை தன்மையற்று பேசுகிறார். எந்த இடத்துல?
என்ன பேசணுன்றதை தெரியாம பேசுகிறார். ஏற்கனவே யோபு நொந்து போய் தான் இருக்கிறாரு. அவரிடத்துல உனக்கு அறிவில்லை, உனக்கு உணர்வில்லை, நீ பண்றது சரியில்லை என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய அவர் காயப்படுத்துகிறாரு. நம்ம கூட நிறைய விஷயத்துல அநேகருக்கு ஆலோசனை கொடுப்போம். எப்போ கொடுப்போம்னா அவங்க தவறான, அதாவது அவங்க உபத்திரவப்படுகிற நேரத்துல போய் அவங்கள சுட்டி காட்டி பேசுவோம். அப்போது ரைட் டைமில் ராங்காக பேசுவோம் இல்லையா? அதே போல் ராங் நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு தவறான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது, இக்கட்டான ஒரு பாடு யோபு அனுபவித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நீ பண்ணுறது சரியில்லை, நீ பண்ணுறது சரியில்லைன்னு குற்றம் சாட்டி கொண்டே பேசுகிறார். அப்போ இந்த நாளில் நம்ம எலிகூ கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நம்ம அடிப்படை தன்மையோடு பேச வேண்டும். அதே போல் சரியான நேரத்தில் சரியானதை பேசணும். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்கு, சரியான வார்த்தை அது பொற்பாத்திரத்தில் வைத்தப்பட்ட ஒரு பழத்தை போல, ஒரு கனியை போல இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் நம்மளால முடிந்த அளவுக்கு ஆறுதல் சொல்லலாம், உதவலாம். அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய சுயநீதியை விளக்கக்கூடாது. அது மாத்திரம் அல்ல, எலிகூ கிட்ட நம்ம கற்றுக்கொண்டது, நம்ம மற்றவர்களுடைய வாயை அடக்கி வைத்து நான் பேசுகிறேன், நீ கேட்டு தான் ஆகணும், என்ன நீ கேட்டு நீ அதன்படி நடந்து தான் ஆகணும், நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே எலிகூ அதுதான் சொல்கிறாரு, என்ன கேளு, நான் பேசுகிறத கேளு, நான் பேசின பிறகு நீ அதன்படி நீ செய், நீ வாழ்வ என்று யோபுவை திணைக்கிறாரு. அதாவது அவருடைய ஒப்பீனியனை வைத்து நீ இதை செஞ்சாதான் நல்லா இருப்பேன்னு சுயநீதியை வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த நாளில் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது இந்த சுயநீதி நம்மளிடத்துல காணப்படுகிற சுயநீதிகளெல்லாம் விட்டு அவரை சார்ந்து வாழும் போது நிச்சயம் தேவன் நம்மை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர், இன்னைக்கு நம்ம எலிகூ போல ஏதாவது நம்ம எதிர்வு செஞ்சிருந்தோம், எலிகூ போல மற்றவர்கள் நம்ம குற்றப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில்ப்பா என்னுடைய நீதி நாங்கள் 9 சமூகத்தில் பிரியா இருக்கட்டப்பா, நீதி நாங்கள் 9 சமூகத்தில் அது ஆண்டவரே ஏற்றதாக இருக்கட்டாப்பா. நாங்கள் செய்த மீது எதுவும் வந்தாலும் நீர் எங்களை மன்னித்தப்பா, நீர் மனம் இருங்க தகப்பனே, எங்கள் குற்றங்களை நீ சுமத்தாதுன்னு தகப்பனப்பா. எங்களோட வாய்க்கு நாங்கள் காவலவாக இருக்க தகப்பனப்பா, காவலாக இருங்க தகப்பனே. எங்கள் வாயினால் ஒருவரும் நாங்கள் புறம் பேசாதபடிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் இன்றைக்கி நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாமா? இந்த பாடலை நம்ம கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தையும் நடத்தணும். ரூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு சொல்லலாம், என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. அப்பா, எங்கள் வாய்க்கு காவல் தகப்பனே, என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா, தீய
நாடவிடாதேயும் தீயன எதையுமே நாடவிடாதேயும் உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவாய் உதவி செய்யும் உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவாய் உதவி செய்யும் தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்நாள் வரையில் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களோடு கூட நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, அடியாலை மறைத்து நீங்கள் பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா என்னிலிருந்து வரட்டும்ப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். யோபு 32, 33, 34வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள். யோபு 33, 31, 32, 33. யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேச போகிறேன், நீர் மௌனமாயிரும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததே ஆனால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும் உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. ஒன்றும் இருந்ததே ஆகில் நீர் என் சொல்லை கேளும், மௌனமாயிரும். நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான். இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, எலிகு பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து நியாயம் சொல்கிறார். யோபு தன்னைத்தானே நீதிமானாய் சொல்கிறார் என்று யோபுவை குறித்து நியாயம் விசாரிக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்வது என்னன்னு பார்த்தோன்னா, மற்றவர்களை நம்ம புரிந்து கொள்ளாமல் சுயநீதியினால் நம்ம நியாயம் சொல்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு புண்படுத்துகிறோமா என்று நம்ம பார்த்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்துகிறோமா என்று நம்ம இந்த வேலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், நீதியுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கவனித்து பேச வேண்டும். முதலாவது நம்ம இந்த வேலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் எவ்வளோ பேரை நம்ம புண்படுத்தி இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் நம்ம செல்லிடஸாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவர்களிடையில் எப்படி நம்ம பேசுகிறோம் என்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதே போல் நம்மளுடைய உறவுகளில் நம்ம பார்க்கணும். நம்ம கணவன் மனைவி உறவுக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளின் உறவுக்குள்ளே, நம்மளுடைய குடும்பத்தார் இடத்துல, நம்முடைய விசுவாச மக்களிடத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி அவங்கள புரிந்து கொள்கிறோன்றதை முதலாவது நம்ம பார்த்து நம்ம பேச வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்கள நியாயம் தீர்க்க நம்ம சுயநீதியினால் மற்றவங்கள நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்ம பார்த்து நிதானமாக நம்ம பேசும்போது கர்த்தர் நம்ம இடையில பேசுவார். இந்த நேரத்துலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ பேரை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம அவங்கள புண்படுத்தி இருக்கலாம், அவங்கள குற்றவாளிகளாக நம்ம தீர்த்து இருக்கலாம். இந்த வேலையில் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம கண்களை மூடி நம்ம விட்டு கொடுக்கலாம். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறோம், ஆனால் நம்மளுடைய தவறுகளை கூட நம்ம பார்க்குறதில்ல. மற்றவங்கள நம்ம ஈஸியாக நியாயம் தீர்க்கிறோம், புண்படுத்துகிறோம், அவங்கள குற்றப்படுத்துகிறோம். இந்த வேலையில் நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கலாம். இப்பொழுதும் இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட நேரம். நீங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இந்த நேரத்தில் நம்ம யாரையாவது புண்படுத்தி இருக்கலாம், புண்படுத்துகிற விதமாக பேசி இருக்கலாம், அவங்கள நம்ம குற்றப்படுத்தி இருக்கலாம். இந்த வேலையில் நம்ம யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்த்து கர்த்தர்கிட்ட அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு
கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயும் இருக்கும். இந்த நேரத்தில் அப்படி கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது உணர்த்தினால் இந்த வேலையில் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் குன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் குன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தரவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. வருதலவோ சதுரிதியானதரதலவோ ஓரியாந்தரதலவோ ரிவாக்க வருதலவோ சதுரிதியானதரதலவோ ரிவாக்கவா ஓ ஷேரே ரே ரே ரீரார ரிவாக்க வருதலவோ ஓரியாந்தரதலவோ ரிவாக்க வருதலவோ சதுரிதியானதரதலவோ ரிவாக்கவா ஓ ரீதலவோ ரிவாக்கவா. தகப்பனே பா மண்டையிலப்பா நாங்கள் ஒவ்வொருவரும்ப்பா மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆவியானவரே அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே மற்றவர்களை நாங்கள் புண்படுத்தியிருந்தாலோ மற்றவர்களிடம் நாங்கள் பேசுகிறது தவறாய் பேசியிருந்தாலோ அப்பா எங்களுடைய சுய நீதியினால் நாங்கள் பேசியிருந்தோமானால் இந்த நாளில் தகப்பனே அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த ஒரு பெருமைகளை எடுத்து போடுங்க அப்பா. நாங்கள் பேசுகிறது தான் கரெக்ட் என்று பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க தகப்பனே. எங்களுக்குள்ள அந்த மேட்டிமைகள் இல்லாதபடிக்கு தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக அப்பா. நாங்கள் பேசும்போது அப்பா எங்களுடைய வார்த்தைகளை கவனித்து பேச அப்பா, மற்றவர்களுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு பேச அப்பா, மற்றவர்களை அப்பா நாங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக அப்பா எங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்குள்ள அந்த ஒரு சிந்தைகளை நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ள நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ள நீங்கள் இறங்கி வாங்க ஆவியானவரே தகப்பனே. அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தை அப்பா எங்களுக்கு முன்பதாக இருக்கட்டும் தகப்பனே. அப்பா உம்மை பார்த்து தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை அப்பா நாங்கள் எங்களுக்குள்ள அப்பா நாங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. ஒருபோதும் மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தாத படிக்கு மற்றவர்களை நாங்கள் புண்படுத்தாத படிக்கு தகப்பனே எங்களுக்குள்ள அந்த நிதானத்தை நீங்கள் தாங்க, எங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்மையை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களை வேறு பிரித்து இருக்கிறீங்க ராஜா. மற்றவர்களுக்கும் அப்பா எங்களுக்கும் நீங்கள் வித்தியாசங்களை காண்பீங்கப்பா. நாங்கள் மற்றவர்களிடத்துல பேசும்போதோ அப்பா அவர்களிடம் நாங்கள் நியாயம் கேட்கும் போதோ தகப்பன் நீங்கள் எங்களோடு கூட இருந்து நீங்கள் பேசுங்க அப்பா. இந்த நாளில் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளை நீங்கள் மன்னிங்க
இந்த நாளில் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மன்னிப்புக்கும் தகப்பன் நீங்கள் மன்னிங்க தகப்பனே. ஒவ்வொரு தவறுகளை நீங்கள் மன்னிங்க தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா எங்களை மறுபடியுமாய் நீங்கள் புதுப்பிங்க அப்பா. எங்களுக்குள்ள அப்பா தகப்பனே மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆவிக்குரிய வார்த்தையினால் நாங்கள் பேச எங்களுக்கு அந்த ஒரு கிருபையை நீங்கள் கட்டளையிடுங்க. ஆவியானவர் தாமே அப்பா இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.